This Holy Mass is sponsored in commemoration of the victims of the Easter attack. For those who lost their lives, may they find eternal peace in the arms of our Heavenly Father. For those injured, those who lost their loved ones or lost their sense of security, may they draw strength and peace from their faith in the risen Lord as they would work to rebuild their lives. Help them to remain faithful, knowing that nothing can separate them from your love. Amen. Eternal rest grant unto them, O Lord, and let perpetual light shine upon them. May their souls rest in peace. Monsignor Neville Joe and the Sri Lankan Catholic Community of Rome, Italy. அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே நாங்கள் பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிறிலே நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். ஆண்டவருடைய உயிர்ப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இந்த கால பகுதியிலே இன்றைய இறைவார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எத்துணை அன்பாய் இருக்கின்றார் என்பதை நமக்கு எடுத்து எம்புகின்றன. நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அன்பில் இணைந்திருக்கவும் அதன் மூலம் நாங்கள் இறைவனோடு ஒன்றித்து இறைவன் தருகின்ற நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளவும் இந்த பலியினூடாக நம் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடிக்கொள்ளுவோம். இந்த பலியிலே நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கலந்து கொள்ள எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக நாங்கள் நடந்த சந்தர்ப்பங்கள், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் தூர விலகி நின்ற சந்தர்ப்பங்கள், இவற்றை உணர்ந்து கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும்
வாழ்த்துதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாளை பொருள் உணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைப்பிடிப்போமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற மகனும் நமது ஆண்டவரும் அரசருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கை உடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார்.
பிறத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிறத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பிற இனத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பிற இனத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. அல்லேலூயா அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பது எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, கிறிஸ்து என்னை அன்பு செய்கின்றார். அதை இன்னொரு வகையாக சொன்னால், கிறிஸ்துவால் நான் அன்பு செய்யப்படுகிறேன். அன்பானவர்களே, இன்றைய திருமுகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று யோவான் தம்முடைய திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அவர் தம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த உலகத்தையும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தார். அதேபோல தன்னுடைய அன்பினுடைய முழு வெளிப்பாடாக மனிதனையும் படைத்தார். ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலும் பாவனையுமாக படைத்தார் என்று நாங்கள் தொடக்க நூலிலே பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு மனிதருக்கு நெருக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனினுடைய சாயலை கொண்டவர்களாக, அந்த அன்பு செய்தல் என்றதற்கான அந்த கொள்ளளவை முழுமையாக கொண்டவர்களாக, படைக்கப்பட்டவர்களாக, பிறந்தவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் நம்மிடமிருந்தெல்லாம் எதிர்பார்க்கப்படுவது நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதுதான். இந்த இறை அன்பு என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது, அந்த இறை அன்பு அயலவருக்கான
அன்பாக இருக்கிறது. இறைவன் நம்மை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஆண்டவருடைய அன்பை படைப்புக்கள் அனைத்திலுமே காண்கின்றோம். இந்த படைப்புக்கள் அது மரங்களாக இருக்கலாம், செடிகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், இன்னும் நமக்கு என்னென்ன தேவையோ இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனையையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது கடவுளினுடைய அன்பின் பரிசாக வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனால் கடவுள் தன்னுடைய அன்பை அந்த படைப்பு என்கின்ற விடயத்தோடு மட்டும் அல்லது படைக்கப்பட்ட பொருட்கள் உயிர்களோடு மட்டும் மட்டுப்படுத்தாமல் தாமே அன்பின் மாதிரியாக அன்பாக நம்மிடத்திலே மிளிர்கின்றார். அவர் தம்முடைய திருமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த மனிதன் அன்பு என்கின்ற அந்த நெறியிலிருந்து பிறழ்வாகி போய் தான் இறைவனின் சாயலை கொண்டிருக்கின்றேன் என்கின்ற அந்த மனப்பக்குவத்தில் இருந்து விலகி போய் பாவம் செய்து அந்த அன்பை தீட்டுப்படுத்தி இருந்தாலும் அந்த பாவத்தை அகற்றி மனிதர்களை மீண்டும் தம்மோடு சேர்த்து கொள்ள சித்தம் கொண்ட இறைவனாக ஆண்டவர் இயேசுவை நமக்கு தருகின்றார். நம்மிடத்திலே அவர் மனவுரு எடுக்கின்றார். அந்த இறையன்பினுடைய உச்சக்கட்டமாக அவர் கடவுளாக இருந்தும் தன்னை தாழ்த்தி கொண்டு மனிதனானார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற நிலையிலே அவர் மனிதனானார் என்பதோடு மட்டும் நின்று விடாமல் தன்னையே தியாகம் செய்கின்றவராக நம் பாவங்களுக்கு கழுவாயாக அவர் தன் உயிரையே கொடுக்கின்றவராக இங்கே சிலுவையிலே பலியிடப்படுகின்றார். அந்த சிலுவை சாவு, அதாவது ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம் அவருடைய உயர்ந்தபட்ச அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த வகையிலே நாம் ஆண்டவருடைய அன்பை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் மிகவும் மிகவும் ஆழமான முறையிலே மனிதனை நேசிக்கின்றவராக அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பில் தியாகம் இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பில் தாழ்ச்சி இருக்கிறது. அவருடைய அன்பில் மன்னிப்பு இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பில் இரக்கம் இருக்கிறது. இப்படியாக அவருடைய அன்பிலே மனித வாழ்வின் அத்தனை தத்துவங்களையும் உள்ளடக்கியதாக அவர் நிபந்தனையற்ற வகையிலே நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். ஆனால் மனிதர்கள் அந்த இறையன்பை தம்மிடத்திலே கொண்டு அதை வாழ வேண்டும் என்று அவர் சித்தம் கொள்ளுகிறார். ஆனால் மனிதன் தன் சுயநலத்தால் அந்த அன்பை அளிக்கின்றார். அந்த வகையிலே மனித வாழ்வியலிலே, நமக்கிடையிலே, நம் உறவுகளுக்கிடையிலே அன்பு அளிக்கப்படுகின்றது. வாழப்படுவதற்காக அல்லாமல் அது மனிதர்களால் வெறுக்கப்படுகின்ற ஒன்றாக மாறுவதை பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், இன்று நம்முடைய குடும்பங்களை எடுத்து பார்த்தால் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே அன்பற்ற நிலை, ஒருவரிடத்திலே வெறுப்பு, பகைமை வளர்ந்து கொண்டிருக்கின்ற தன்மை, மனிதர்களுக்கிடையில் பரிவு இல்லை, இரக்கம் இல்லை, மன்னிப்பு இல்லை.
பகைமை, துஷ்பிரயோகம் என்று பல தீமையான விடயங்கள் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது, விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த அன்பு என்பதை கடவுள் மனித உயிரின் தொடக்கத்தில் இருந்தே ஆரம்பித்து வைக்கின்றவராக இருக்கின்றார். மனித உறவின் அடிப்படையில் உருவாகின்ற கருவிலேயே அந்த அன்பின் நெறி உருவாகிறது. ஆனால் மனிதர்கள் தமக்கிடையே இருக்கக்கூடிய அந்த உறவை வெறுமனே இந்த உலகத்தின் கல்லுக்கும் மண்ணுக்கும் பொருளுக்குமாக ஒப்பிடுகிறவர்கள் போல கருச்சிதைவு என்று சொல்லி கருவிலேயே சிசுவை கொல்லுகின்றவர்களாக மாறி நிற்பது நம்மிடத்தில் யதார்த்தமாக இருக்கின்றது. அது நம்மையும் நம் சமூகத்தையும் கவலைக்குள்ளாக்குகின்ற ஒன்றாகவே இருக்கிறது. இந்த நிலையில்தான் நாங்கள் சமூகத்துக்குள்ளே அன்பற்றவர்களாக, ஆதரவற்றவர்களாக பல மனிதர்களை பார்க்கின்றோம். வன்முறையாளர்களாக, மனதில் வன்மம் கொண்டவர்களாக மனிதர்கள் நடமாடுவதை பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அயலவருக்கான அன்பு என்பது ஆழமாக வாழப்பட வேண்டும். இறை அன்பை மனிதன் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு அந்த இறை அன்பில் இருக்கக்கூடிய தன்மைகளை தனதாக்கிக் கொண்டு அவற்றை மனிதர்கள் தமக்கிடையில் வாழ வேண்டும். அதற்காக, அன்புக்காக மனிதர்கள் தம்மை இழக்க வேண்டும். அருத்தந்தை டேமியன் என்று சொல்லி மொலோக்கை என்கின்ற இடத்திலே இவர் தொழுநோயாளர்களிடத்திலே பணியாற்றிய ஒரு குருவானவர். இவர் அந்த இடத்துக்கு சென்று அந்த இடத்திலே இருந்த ஒரு ஆலயத்திலே கூடியிருந்த அந்த தொழுநோயாளர்களை யாருமே கவனிக்காத நிலையில், அவர்களுக்கு அன்பே கிடைக்காத நிலையில் அவர்கள் எல்லோரும் வாழ்விழந்தவர்களாக, மனிதமிழந்தவர்களாக, அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, வெறுக்கப்பட்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அருத்தந்தை டேமியன் அவர்கள் அந்த தொழுநோயாளர்களிடத்திலே பணி செய்ய செல்லுகின்றார். அவர்களுடைய காயங்களை அவர் துப்புரவு பண்ணுகின்றார், அவர்களுக்கு உணவூட்டுகின்றார், அவர்களோடு தானும் உணவு உண்ணுகின்றார். இறை அன்பு என்பது என்ன, இறைவனுடைய அன்பு எப்படியானது என்பதை அந்த தொழுநோயாளர்களும் உணரும்படியாக அவர் தன்னை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். இறுதியிலே அவரும் அந்த தொழுநோய்க்கு உட்பட்டு மரணித்து போகின்றார். அன்பானவர்களே, தனக்கு தொழுநோய் வரும் என்று தெரிந்தும் ஆண்டவருடைய அன்பு இந்த தொழுநோயாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை என்று சொல்லி அவர்களிடத்திலே இந்த அருத்தந்தை அவர்கள் தன்னை துறந்து, தன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் துறந்து தியாகத்தோடு செய்தது, அந்த செய்த செயல் ஒரு அன்பு செயலாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்களும் எங்களிடத்திலே அன்பு உருவாக வேண்டும், வளர வேண்டும், வாழப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் எங்களை இழக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு எங்களை அன்பு செய்தார் என்று சொன்னார். அவர் தன்னை சிலுவையிலே கொடுக்கின்ற அளவுக்கு அன்பு செய்தார். பரமதந்தை தன்னுடைய திருமகனையே இழக்கும் அளவுக்கு அவர் அன்பு செய்கின்றார் என்று சொன்னால் மனிதர்களாகிய நாங்களும் ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மற்றவர்களுக்காக எங்களை கொடுக்க முன்வர வேண்டும். நாங்கள் எங்களை தியாகம் செய்ய வேண்டும்.
மற்றவர்கள் வாழ்வதற்காக நம்மை கொடுக்கின்ற பொழுது அங்கு அயலவருக்கான அன்பு வாழப்படுகிறது. எனவே அத்தகைய அயலவருக்கான அன்பை எங்கள் உள்ளத்தில் கொண்டு தியாக உணர்வோடு நாங்கள் வாழுவதற்கு தொடர்ந்தும் இந்த பலி வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமென். எங்களுடைய நம்பிக்கையை இப்பொழுது நாங்கள் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவர் இயேசு என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். அவருடைய அந்த தியாக அன்பிலே நாம் நிலைத்து வாழ எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லி மன்றாடுவோம். அன்பாயிருக்கும் கடவுளே, நிறை அன்பின் பாதையில் இறை மக்களை அழைத்து செல்லும் கருவிகளாக செயல்படும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் நிறைவான பணிபுரிவதற்கு தேவையான அன்பை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை விதைக்கும் கடவுளே, நிபந்தனையின்றி அன்பு செய்யப்பட ஆசைப்படும் மனித குலத்தில் அன்பை விதைக்கும் பணியாளர்களாக நாட்டு தலைவர்கள் பணிபுரிவதற்கு அன்பை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பால் இம்மை அர்ச்சிக்கும் கடவுளே, இல்லங்களில் அன்பு பொங்கி நல்வாழ்வு மலர கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் என எல்லாரில் இதயங்களிலும் அன்பால் அர்ச்சிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேவும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும்
அவதிப்படுபவர்களையும் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்திலே எங்கள் தேவைகளை சமர்ப்பித்து நிற்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த அன்பை எங்களுடைய குடும்பங்களில் வளர்க்கவும், அதனூடாக எங்கள் வாழ்க்கையிலே அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெற எங்களுக்கு அருள் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்துப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்துப் பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லன்மையில் இருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. நாங்கள் ஆண்டவருடைய அன்பில் என்றும் நிலைத்திருக்க கிறிஸ்து கற்பித்து தந்த சபத்தினூடாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே.
மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போய் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறியில் என்னை நினைப்பவரே. கண்மணி போய் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறியில் என்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா. நன்றி கூறி செபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழுந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சுபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளில் இருந்து இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் தாய், எங்களின் தாய் நீதானம்மா. இயேசுவின் தாய், எங்களின் தாய் நீதானம்மா. இனி என் வாழ்வில் குறையேனம்மா. இனி என் வாழ்வில் குறையேனம்மா.
This Holy Mass was sponsored in commemoration of the victims of the Easter attack. For those who lost their lives, may they find eternal peace in the arms of our Heavenly Father. For those injured, those who lost their loved ones or lost their sense of security, may they draw strength and peace from their faith in the risen Lord as they would work to rebuild their lives. Help them to remain faithful, knowing that nothing can separate them from your love. Amen. Eternal rest grant unto them, O Lord, and let perpetual light shine upon them. May their souls rest in peace. Monsignor Neville Joe and the Sri Lankan Catholic Community of Rome, Italy.